வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோ நான் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஸ்டார் அண்ட் டெல்டா கன்வர்ஷன் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஒரு ப்ராப்ளமும் பார்த்தோம். வீடியோ அதுக்குள்ளே கொஞ்சம் கட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ப்ராப்ளம் தான் அது. ஓகே, சிம்பிளாக இப்போது நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்குற போகிறோம். அதுக்கு முந்தி இது என்ன அப்படின்னு ஸ்டெப்ஸ் ஒருக்கா ரீகால் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு சர்க்கியூட் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த கொடுத்துருக்க சர்க்கியூட்டை நம்ம சிம்பிளாக பேரலல் சீரியஸ் கனெக்ஷன் வச்சு போட முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அது கண்டிப்பாக முடியல அப்படின்னு தெரிஞ்சாட்டி ஸ்டார் டெல்டா மெத்தடுக்கு போகணும் அப்படின்னு தெரியணும். நெக்ஸ்ட்டு அதில் என்ன பண்ணணும், அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, கோர் சென்டர் ஆஃப் த டயக்ராம். வெயிட், ஐ வில் ட்ரா தட். ஓகே, இப்போது சென்டர் ஆஃப் த டயக்ராம் வந்து ஸ்டாரில் இருக்கா டெல்டாவில் இருக்கான்னு பார்க்கணும். சென்டர் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்துக்கும்போது அதை வந்து ஸ்டாரில் இருந்தால் டெல்டாவுக்கு மாற்றணும், டெல்டாவில் இருந்தால் ஸ்டாருக்கு மாற்றணும். மாற்றிட்டு தான் வேலை பண்ணணும். ஓகேவா. சில டைம் நம்ம என்ன நினச்சிடுவோம், இங்கே ஒரு சர்க்கியூட் நம்மளை ப்ரீவியஸ் சர்க்கியூட் மாதிரியே ஒன்று இப்படிலாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு ஸ்டார்னு இருக்குதுன்னு பார்த்துட்டு டக்குன்னு டெல்டா ஃபார்முலாவை எடுத்துன்னு எழுதிடக்கூடாது. அப்புறம் இந்த மாதிரி ஒய் மாதிரி கனெக்ஷன்லலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. சரி, ஒய் டெல்டா ஸ்டார் கனெக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டார் ஃபார்முலாவை டெல்டா கனெக்ஷனில் இருக்குதுன்னு டெல்டா ஃபார்முலாவெலாம் எழுதக்கூடாது. ஸ்டார் கனெக்ஷனில் இருந்தால் உடனே டெல்டாக்கு மாற்றிடணும், டெல்டா கனெக்ஷனில் இருந்தால் ஸ்டாருக்கு மாற்றிடணும். இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். ஓகேவா. இந்த 4 ரூல் வந்து ரொம்பவே பேசிக்கு. இப்போ நம்ம இந்த சம் பார்க்கலாம். ஓகே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான். போன சம் மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இந்த சம் இருக்குது. இதுக்கும் நம்ம ஏபி ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னேன், இது வந்து நம்ம நார்மலான மெத்தடில் போட முடியுமா, லைக் பேரலல் சீரியஸ் அப்படின்ட்டு. இல்லை, இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்டார் டெல்டாவில் தான் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதோடைய ஸ்ட்ரக்சர் நான் ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொன்னேன். இங்கே வந்து ஸ்டார் இருக்கா டெல்டா இருக்கா அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். வெயிட், ஸோ உங்களால் இந்த டயக்ராமில் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். ஸ்டார் இருக்கா, இது டெல்டா இருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? ஓகே, ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் சம், ஸோ வில் லேர்ன் த்ரூ திஸ். வெயிட், ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்டார் கனெக்ஷன் என்னால் பார்க்க முடியுது. ஓகேவா, ஸ்டார் கனெக்ஷன் நான் பார்த்துட்டேன். ஓகே, இப்போ ஸ்டார்னால் ஸ்டார் ஃபார்முலா போடணுமா? இல்லை, கண்டிப்பாக இதை டெல்டாவுக்கு மாற்றிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டாரை டெல்டாவாக மாற்றணும் அப்படின்னா என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ஒரு இமேஜினரி லைன் மாதிரி போட்டு இதை வந்து ஒரு எக்ஸ்டர்னலில், ஓகே, எக்ஸ்டர்னல் ஆஃப் த ஸ்டார் ஒரு இது மாதிரி போட்டுட்டு R1 R2 R1 R2 R13 R23 இல்லை ABBCCA அப்படின்னு நேம் பண்ணிவிட்டு 1 2 3 அப்படின்னு பிரான்ச்சஸில் நம்ம மார்க் பண்ணிடணும். ஓகே, இனி ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷனுக்கு போயிடணும். R12 அப்படின்னா 2 and 1, அதாவது இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா, ஸ்டார் டு டெல்டா அப்படின்னா R2 + R1 + R1 × R1/R3. அதாவது ரெண்டு ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணி 2 ரெசிஸ்டன்ஸையும் ப்ராடக்ட் எடுத்த ரெசிஸ்டன்ஸை டிவைட் பண்ணணும். ஓகே, அதான் R12 கண்டுபிடிக்கிறது, R13 R23 எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகே, அது மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி 3 பிரான்ச்சஸும் கண்டுபிடிச்சிட்டு we have to redraw the circuit. ஓகே, இப்போ ஒன்ஸ் நம்ம இந்த எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, ரீட்ரா த சர்க்கியூட். இப்போ இங்கே வந்து ஸ்டாரில் பார்த்தோம், டெல்டாவில் மாற்றணுமா. இப்போ அதை வந்து இங்கே வரைஞ்சிடணும். இது தனியாக எடுத்து வரைஞ்சது, இனி மொத்தமாக எடுத்து வரைஞ்சிட போகிறோம். ஓகேவா. ஸோ ஆமாம், இப்போ நீங்கள் டெல்டான்னு பார்க்குறீங்கன்னா அந்த டெல்டாவை தான் தனியாக எடுத்து ஸ்டாராக வரைஞ்சி பார்க்கணும். ஓகேவா, மொத்த சர்க்கியூட்டில் பார்க்க வேண்டியதில்லை. அப்புறம் இங்கே ஒன்ஸ் கன்வெர்ட் பண்ணி வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் ரீட்ரா த சர்க்கியூட். ஓகே, இப்போ இந்த ஸ்டார் சர்க்கியூட் இருக்குது இல்லையா, இதை வந்து டெல்டாவாக நம்ம மாற்றியாச்சு இல்லையா, இங்கே இருக்குது டெல்டா. ஓகே, இந்த இமேஜினரி லைன்ஸை ஜாயின் பண்ணால் நமக்கு டெல்டா ஒரு இன்வெர்டட் ஷேப்பில் வருது. ஓகே, அதை அப்படியே கொண்டு ஃபிட் பண்ணிடலாம். இங்கெல்லாம் அப்படியே ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, அப்படியே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் இங்கிட்டு இருக்கிற ரெசிஸ்டன்ஸும் அப்படியே இருக்குது. ஓகேவா. அப்புறம் இங்கே உள்ள
ரெசிஸ்டன்ஸு இதுக்கு வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, R12 வேல்யூ 140. அதே தான் அப்படியே இந்த கரஸ்பாண்டிங் 1-2 அப்படின்றது பிரான்ச் 1ம் பிரான்ச் 2க்கும் இடையில இருக்குது அப்படின்றது தான் அது குறிக்குது. அதெல்லாம் கரெக்டாக பார்த்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த புது சர்க்கியூட் வந்துடுச்சு. ஓகே, தென் இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னோம், இப்போ திரும்பியும் சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, திரும்ப இப்போ இதை வந்து டைரெக்டாக இப்போ என்ன சொன்னோம், இந்த மாதிரி ஒரு இப்போ ஒரு ரீட்ரா சர்க்கியூட் பண்ணணும், ஒரு புது சர்க்கியூட் மாதிரி வந்துருச்சு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்பியும் பார்க்கணும், இது வந்து சீரியஸ் பேரலல் கனெக்ஷன் மூலமாக இந்த சர்க்கியூட்டை தீர்க்க முடியுதா அப்படின்னு பார்க்கணும். இங்கே தான் டெல்டா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்டார் கன்வர்ஷனுக்கெல்லாம் இறங்கிடக்கூடாது. இங்கே வந்து நம்ம பார்க்கணும், இதை வந்து சீரியஸ் கனெக்ஷன் பேரலல் கனெக்ஷன் சால்வ் பண்ண முடியுதா, இங்கே ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு எதனா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எஸ், இங்கே இருக்குது. ஓகே, இங்கே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெயிட், இது வேறு வந்துட்டே இருக்கு. ஓகே, erase it all. ஓகே, இப்போ இங்கே வந்து இந்த இதுவும் பேரலல் கனெக்ஷனில் இருக்கா, பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ பேரலல் கனெக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம். யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு வேல்யூ வந்துருச்சு 31.11111 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்துருச்சு. ஓகேவா, அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு பேரலல் கனெக்ஷன் நான் கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி இங்கே ஒரு பேரலல் கனெக்ஷன் இருக்கும். இந்த இது 60யும் 210ம் பேரலில் இருக்கா, அதுக்கும் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அந்த நார்மலாக 1/R1 + 1/R2 போடல பேரலுக்கு அந்த இது கண்டுபிடிச்சதுனால 46.66 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா, இதை ரீட்ரா பண்ணணும். புது வேல்யூ சர்க்கியூட்டை சுருக்க ரீட்ரா பண்ணணும். ஸோ இது பேரலல் ஆகிடுச்சு அப்படின்னும்போது இந்த சர்க்கியூட்டு அப்புறம் இது ரெண்டும் சேர்ந்து இங்கே ஆயிடுச்சு. அப்புறம் இது ஒன்று தான் பெண்டிங்கில் இருக்குது. ஓகேவா, அகைன் இப்போது இந்த ரெண்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டும் இதில் இருக்குது பேரலலில். ஓகே, இப்போ என்ன ஆச்சு, நம்ம சர்க்கியூட்டை சுருக்கிட்டோம். இங்கே வந்து 46.66 31.11 இருக்குது. இது என்ன கனெக்ஷனில் இருக்குது, நான் எதை கேட்குறேன்னு புரியுதா, இதை தான் கேட்டுட்ருக்கேன். இங்கே தான் 31.11 46.66ன்னு இருக்குது. இது சீரீஸில் இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ண R1 and R2 ஆட் பண்ணால் 77.7 வருது. ஓகேவா, அப்போ புதுசாக ஒரு சர்க்கியூட் ரீட்ரா பண்ணிடுறோம். ஓகே, ரீட்ரா பண்ணிட்டு இந்த சர்க்கியூட் வருது. ஓகே, இந்த செகண்ட் ஸ்டேஜ் வருது. wait a minute, I have to do this. ஓகே, 140க்கு பேரலாக 77.7 வந்துருச்சு. இனி அகெயின் 1/R1 + 1/R2ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 49.9 வருது, which is approximately equal to 50 ohms. ஸோ ஏபி உடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 50 ohm அப்படின்றது அரைவ் பண்ணிட்டோம். ஓகேவா, hope you are able to understand this. ஓகே, நான் சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வந்து இதில் பார்க்குறத விட உங்களோட நோட் புக் எடுத்து சொன்ன ஸ்டெப்ஸு அப்புறம் இந்த வீடியோவை அகைன் அண்ட் அகைன் கேட்குறது மூலமாக உங்களுக்கு இது கரெக்டாக வரும். அதை நீங்கள் உங்கள் பேப்பரில் எடுத்து ஃபார்முலாவெல்லாம் போட்டு செய்யும்போது தான் நல்லா புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக் மூவ் பண்ணிடலாம். ஓகே, இனி வந்து ஃபேஸ் கரண்ட், லைன் வால்டேஜ், ஃபேஸ் வால்டேஜ் என்ன எல்லாம் புதுசாக இருக்கா. ஓகே, அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இவ்வளோ நேரம் சிம்பிளாக ஒரு ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னா ஒரு இன்வெர்டட் ஒய் மாதிரியும் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியும் பார்த்தோம். பட் ஆக்சுவலி இன் 3 phase சர்க்கியூட்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், ஸ்டார் கனெக்ஷன் அண்ட் டெல்டா கனெக்ஷன். ஓகே, ஸ்டார் கனெக்ஷனில் ஒரு காமன் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, RYB ஃபேஸஸ், இதுதான் ஃபேஸஸ்ப்பா. RYB அப்படின்னா ஃபேஸு, ரெட்டு எல்லோ ப்ளூ அதெல்லாம் வயரில் சொல்லுவாங்க, நம்ம அதே தான் ஃபேஸஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே RYB இதெல்லாம் ஒரு பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இது நியூட்ரல். இதே இது டெல்டா அப்படின்னு எடுத்துட்டோன்னா
டிஸ்சிமிலர் எண்ட்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது ஏபி பிசி ஓகே ஏபி சிடி அப்படின்னு சொன்னோன்னா பியும் சியும் கனெக்ட் ஆகிருக்கு, டியும் இயும் கனெக்ட் ஆகிருக்கு. இதிலலாம் எப்படி இருக்குது, அப்படியே ஒரே இதாக பேரலாம் வந்திருக்கா. இந்த மாதிரி டிஸ்சிமிலர் எண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த டயக்ராம்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாம் எக்ஸாம் அந்த இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? டெல்டா அப்படின்னா இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கணும், ஸ்டார்னால் இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கணும். ஓகே, இப்போ நான் பெரிய பெரிய வேர்ட்ஸ்லாம் சொன்னேன். ஃபேஸ் வோல்டேஜ், லைன் வோல்டேஜ் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்டார். ஓகே, இப்போ இந்த இதெல்லாம் சொன்னோம்ல, இதெல்லாம் ஓகே. இதில் இந்த இதில் இது இருக்குது பார்த்தீங்களா, ஆர் ஒய் அண்ட் பி தெரியுதா? ஆர் ஒய்பி அப்படி 3 இது இருக்குது. ஸோ இதில் ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னா என்ன, இது நியூட்ரல் பாயிண்ட், ஒரு டாட்டட் லைன் மாதிரி தெரியுதா, இது நியூட்ரல். ஓகே, நியூட்ரல் கனெக்ஷன் இருக்குது இங்கே, நியூட்ரல் கனெக்ஷன். ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னா விபி அப்படின்னு இதை மென்ஷன் பண்ணுறோம். விபி அப்படின்னு சொல்கிறோம். வோல்டேஜ் பிட்வீன் நியூட்ரல் அண்ட் எனி ஒன் ஆஃப் த ஃபேஸ். வோல்டேஜ் பிட்வீன் நியூட்ரல் அண்ட் எனி ஒன் ஆஃப் த ஃபேஸ். ஓகே, ஆர் ஒய் பி அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ இது நியூட்ரல். ஓகேவா? ஆர் வித் நியூட்ரல் அப்படின்னு சொன்னேன்னா ரெட்டும் நியூட்ரலும் சேர்ந்ததுன்னா ஒரு ஃபேஸ் வோல்டேஜ் இருக்கும். எல்லோவும் நியூட்ரலும் சேர்ந்தா ஒரு ஃபேஸ் வோல்டேஜ், ப்ளூவும் நியூட்ரலும் சேர்ந்தா ஒரு ஃபேஸ் வோல்டேஜ். இப்போ லைன் வோல்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர் அண்ட் ஒய்க்கு இடையில் அமாங் த ஃபேஸஸ். ஓகே, அது லைன் வோல்டேஜ். ஆர் அண்ட் ஒய் அண்ட் பி அதுக்குள்ளெல்லாம் வந்ததுன்னா அது வந்து லைன் வோல்டேஜ். ஓகே, விஎல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நியூட்ரலில் இருந்து போச்சுன்னா அது விபி, தட் இஸ் ஃபேஸ் வோல்டேஜ். லைன் அப்படின்னா இந்த ஃபேஸஸ் இருக்கு இல்லையா, ஏபிசி சரி ஆர்ஒய்பி, அந்த இதுக்கு இன்பிட்வீன் ஒய்பி இல்லை ஆர்பி அந்த காம்பினேஷன் வருதுல, அதுக்குள்ளே இருக்கிறது தான் லைன் வோல்டேஜ். ஓகேவா? இதுதான் இதோடைய இந்த பேருடைய மீனிங் எல்லாம். ஃபேஸ் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் என்னன்னு தெரிஞ்சிச்சு. சிமிலர் தான் ஃபேஸ் கரண்ட்டும் லைன் கரண்ட்டும். ஓகே, ஃபேஸ் அப்படின்னாவே என்ன, நியூட்ரல் ப்ளஸ் அந்த ஃபேஸஸ். லைன் அப்படின்னு சொன்னேன்னா அமாங் த ஃபேஸஸ், அதான். ஓகே, இப்போ இதுக்கு வந்து முக்கியமான ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை வந்து மறக்கவே கூடாது. இது வந்து த்ரீ ஃபேஸ் இதுக்கு கூட எல்லாமே யூஸ் ஆகும். இப்போ ஸ்டார் கனெக்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஃபேஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 1/√3 ஆஃப் லைன் வோல்டேஜ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது. ஃபேஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 1/√3 ஆஃப் லைன் வோல்டேஜ். ஓகே, ரொம்ப கம்மியாக இருக்குது இதோடைய ஃபேஸ் வோல்டேஜ். ஸ்டாருடைய ஃபேஸ் வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இதோடைய லைன் வோல்டேஜும் ஐஎல் இஸ் ஈக்குவல் டு ஐபி. லைன் கரண்ட் இஸ் ஐஎல்னா லைன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட். ஓகே, லைன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட். அதே மாதிரி டெல்டா வாங்க. டெல்டாவில் என்ன, ஃபேஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லைன் வோல்டேஜ். அதே மாதிரி ஃபேஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/√3 ஆஃப் லைன் கரண்ட். அப்படியே வைஸ் வெர்சாவாக வருது. ஓகேவா? ஸோ இதில் வந்து டெல்டாவில் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபேஸ் வோல்டேஜும் லைன் வோல்டேஜும் ஈக்குவலாக இருக்கும் டெல்டாவில். ஸ்டாரில் எப்படி இருக்கும், ஃபேஸ் வோல்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்மியான இந்த 1/√3 போட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கம்மியாகிடும். ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும்னா இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தா நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஸோ லைன் வோல்டேஜ் வந்து டெல்டாவில் ரொம்ப கம்மியாக, லைன் கரண்ட் ஓகே ஃபேஸ் கரண்ட் வந்து டெல்டாவில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்டாரில் வந்து லைன் கரண்ட் ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட்டாக இருக்கும். ஓகே, தென் வாட் எல்ஸ், இதுதான் இந்த கான்செப்டு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, விபி இஸ் லெஸ் அப்படின்னு சொன்னேன்ல, விபி இஸ் லெஸ் ஃபார்
ஃபேஸ் வோல்டேஜ் இஸ் லெஸ் ஃபார் ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னு சொன்னேன். இந்த விபி லெஸ்ஸாக இருக்கிறதுனால தான் நிறைய அல்டர்னேட்டர்லாம் இருக்குது இல்லையா, அல்டர்னேட்டர் ஏசி ஜெனரேட்டர் அல்டர்னேட்டர்னு சொல்லுவோம். அந்த அல்டர்னேட்டர்லலாம் ஸ்டார் கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏசி அல்டர்னேட்டரில் ஸ்டார் கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டார் கனெக்ஷனுடைய ஃபேஸ் வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் ஏன் அதை யூஸ் பண்ணுறாங்க அங்கே அப்படின்னா, இது வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் ஃபேஸ் ரெடியூஸ் பண்ணும், ப்ளஸ் இன்சுலேஷன்ஸ் எல்லாம் குறைக்கும். அப்போ அந்த மிஷினோடைய மேனுஃபேக்சரிங் வந்து நிறைய பொருள் மெட்டீரியல் யூஸ் பண்ண தேவைப்படாது இல்லையா, டர்ன்ஸ் கம்மியாயிடும், ப்ளஸ் இன்சுலேஷனும் கம்மியாயிடும் ஸ்டார் கனெக்ஷன் யூஸ் பண்ணால். ஏன் ஸ்டார் கனெக்ஷனில் ஃபேஸ் வோல்டேஜ் ரொம்ப கம்மி, ஓகேவா, ஃபேஸ் வோல்டேஜ் ரொம்ப கம்மி, லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஒன்றா இருக்கும். இதே இது டெல்டா அப்படின்னா ஃபேஸ் கரண்ட்டு ஈக்குவலாக இருக்கும், ஃபேஸ் வோல்டேஜ் வந்து ஈக்குவலாக இருக்கும். லைன் கரண்ட் எப்படி இருக்கும், ஓகே லைன் கரண்ட் வேணாம், ஃபேஸ் கரண்ட் எப்படி இருக்கும், அது டெல்டாவில் ரொம்ப கம்மியாக இருக்கும். தட் இஸ் ஐபி இஸ் ஈக்குவல் டு 1/√3 IL. ஓகே 1/√3 அப்படின்னு போட்டாவே அங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம திரும்பி பார்க்கும்போது ஞாபகம் வந்துடும். ஓகே, இதோடைய அப்ளிகேஷன் ஸ்டார் கனெக்ஷன்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க்கில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது பவர் சிஸ்டமில் படிக்கும்போது நமக்கு கிளியராக தெரியும். டெல்டா கனெக்ஷன் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஷார்ட்டர் டிஸ்டன்சஸ்க்கு தான் இது யூஸ் பண்ணுறாங்க. லாங்னா ஸ்டார் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்டார் வந்து ப்ரொடெக்ஷன் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்விட்ச் கியர்ஸ் இதிலலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாம் இந்த ஃபேஸ் வோல்டேஜை வச்சு தான் வருது. ஸ்டாருக்கு வந்து ஃபேஸ் வோல்டேஜ் கம்மி அப்படிங்கிறதுனால அதை நம்ம யூஸ் பண்ணுறோம், ப்ரொடெக்ஷன் டிவைசஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறோம். டெல்டாவெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் அதான் இப்போ பார்த்தோம். அப்புறம் ரோட்ரி கன்வெர்ட்டர்ஸில் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த டெல்டா கனெக்ஷன்லாம் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லோடு இருக்குது இல்லையா, 3 ஃபேஸ் லோடில் வந்து பேலன்ஸ்டு லோடு, அதாவது பேலன்ஸ்டு லோடு அப்படின்னு சொன்னான்னா 3 ஃபேஸில் வந்து 120 டிகிரி ஃபேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ARYB அதுக்கு இடையில் 120 டிகிரி ஃபேஸ் ஆங்கிள் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும் வித் சேம் மேக்னிடியூட். அது வந்து பேலன்ஸ்டு. இப்போ அதில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நடக்கும்போது அது அன்பேலன்ஸ்ட் ஆகுது. அந்த அன்பேலன்ஸ்டு ஆகி அந்த சர்க்யூட் எதுவும் கொலாப்ஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த டெல்டா வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குது. ஓகேவா, ஒரு பேலன்ஸ் சர்க்யூட்டில் ஒரு அன்பேலன்ஸ் ஏதாச்சும் நடந்தது அப்படின்னா லோடில், அந்த லோடோடைய அன்பேலன்ஸை வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம டெல்டா சர்க்யூட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதெல்லாம் என்ன, ஸ்டாரா டெல்டாவா? Neither. We are using parallel connection of resistance, right? அதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டாபிக் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.